விதிகள். AITUC, CITUC, INTUC, LPF, AICCTU, LLF, MLF, NDLF அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத மக்கள் விரோத பட்ஜெட் நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பால் பீர் அபிஷேகம் செய்தும் மேல தாளங்களுடன் நடனமாடி ரசிகர்கள் கொண்டாடினர். புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இங்கிலாந்தின் லிஸ்ட் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 3வது சர்வதேச சுகாதாரம் மற்றும் ஆராய்ச்சி மாநாடு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் குத்துவிளக்கேற்றி மாநாட்டை தொடக்கி வைத்தார். மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியின் வேந்தர் மற்றும் நிறுவனர் MK ராஜகோபாலன், துணை வேந்தர் நிகார் ரஞ்சன் பிஸ்வாஸ், மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் பிருத்திவி சுகுமார் மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த மருத்துவ பேராசிரியர்கள், அறிஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையின் சுருக்கம். மருத்துவ சேவையின் எல்லைகள் நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே போகிறது. தொற்று நோய்கள் முதல் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் வரை உலகம் தொடர்ச்சியாக பல புதிய மருத்துவ சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. புதிய கண்டுபிடிப்புகளும் வந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவ சேவையில் புதுமை என்பது மருந்துகள் அல்ல, அதிநவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பது மட்டுமே அல்ல, அது மருத்துவ சேவை வழங்கும் முறையை மாற்றி அமைப்பதாக இருக்க வேண்டும். சாமானிய ஏழை எளிய மக்கள் அனைவரும் அதை கிடைக்கக்கூடியதாக, குறைந்த செலவில் அனைவரும் பயன் தருவதாக அதை மாற்ற வேண்டும். அதாவது மருத்துவ சேவை ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். கண்டுபிடிப்புகள் மட்டும் போதாது, அனைத்து சமூகத்தினரும் சமூக பொருளாதார பின்னையில் உள்ள மக்களும் இந்த கண்டுபிடிப்புகளை முன்னேற்றம் அடைய வேண்டும். மருத்துவ துறையில் ஏற்படும் வளர்ச்சி உறுதி செய்ய வேண்டும். நாம் அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். உலகம் சந்திக்கும் பல மருத்துவ சவால்களை சந்திக்க இத்தகைய ஒத்துழைப்பு முக்கியமானது. எந்த ஒரு தனி நிறுவனமோ நாடோ அல்லது துறையோ இந்த சவால்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது. மருத்துவ அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பன்முகத்தன்மை கொண்ட அணுகுமுறையை உருவாக்க வேண்டும். மருத்துவ துறையில் உலகளாவிய ஒத்துழைப்பு என்பது இவ்வாறு நம்ப முடியாத சாதனைகளும் வழிவகுத்தது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கோவிட்-19க்கு எதிரான போராட்டத்தில் உலகில் உள்ள நாடுகளில் உள்ள அரசுகள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் ஒன்றுபட்ட உழைப்பை வெளிப்படுத்தியது. இந்த கூட்டணியால் தடுப்பூசிகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அதனை பயன்படுத்தி உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்தது. கோவிட் தொற்று மருத்துவ சேவையின் போக்கை மாற்றி அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதற்கு புதிய பரிமாணத்தை வழங்கி இருக்கிறது. மருத்துவ பணியாளர்கள் முன்னிலையில் இருந்து உலகத்தை வழிநடத்த வேண்டும் என்பது அதில் ஒன்று. நோய் பாதிப்புகளை தடுக்க, குறிப்பாக சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற வாழ்வியல் முறை நோய்கள் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மக்களே தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க தொடங்கினார்கள். தங்கள் உடல்நலம் குறித்த அதிக விழிப்புணர்வு அடைந்தார்கள். பெரும்பாலான மக்கள் இன்று நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். முழுமையான மருத்துவ பரிசோதனையை பொறுத்த மட்டில் கிராமப்புறங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். எப்போதும் வரும் முன்காப்பு நோயை தடுப்பு இல்லாமல் நல்லது. பொதுவாக ஏழ்மை நிலையில் உள்ள அனைத்து நடுத்தர வருமானத்தில் உள்ள வளர்ந்து வரும் நாடுகளில் தரமான மருத்துவ சேவை அல்லது உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சை என்பது ஒரு பெரும் சவாலாகவே இருப்பதாக திரு துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார். AITUC, CITUC, INTUC, LPF, AICCTU, LLF, MLF, NDLF அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத மக்கள் விரோத பட்ஜெட் நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய நிதிநிலை அறிக்கையில் தொழிலாளர் நலன் பாதுகாப்பதற்கான திட்டங்கள் சம்பந்தமாக அனைத்து தொழிற்சங்க அமைப்புகள் சார்பில்
கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் எதையும் மத்திய அரசு நிறைவேற்றப் போவதில்லை என்பதை அமைச்சருடன் தொழிற்சங்க பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர் நலன்களை நிதி மூலதனத்திற்கு அடிமையாக்கும் தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை அமல்படுத்துவதில் மத்திய அரசு முனைப்பாக மாநில அரசுகளுக்கு நெருக்கடி அளித்து வருகிறது. ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் உழைக்கும் மக்களை கொள்ளையடிக்கும் அதே கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே சேவை செய்யும் கொள்ளைகள் தொடர்கிறது. மத்திய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த எந்த ஒரு கோரிக்கையும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை. தொழிலாளர்களின் நலன் முற்றாக புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து நாடு முழுவதும் பட்ஜெட் நகலெடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத மக்கள் விரோத பட்ஜெட் நகலெடுப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதலியார்பேட்டை, ராமலிங்கபுரம் மற்றும் வைத்தியலிங்க செட்டி வீதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு ரூபாய் 31,52,850 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் இன்று வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் திரு சம்பத் எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். உடன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சுத்திக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட சுத்திக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒருங்கிணைக்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தோழர்கள் ஜெயகீர்த்தி, வெங்கடேஷ், எழிலரசன் ஆகியோரின் படத்திறப்பு விழாவும், அதனைத் தொடர்ந்து விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவும், 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஏசுராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன், திமுக மாநில துணை அமைப்பாளர் AK குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், விடுதலை சிறுத்தை கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் பூபாலன், CPIM கம்யூன் செயலாளர் அன்புமணி, கிளை செயலாளர் CMN சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக வீரமுத்து வரவேற்புரையும், இன்பநாதன் தாஸ், பொன்னையன் பலராமன், கார்த்தி ஐயனார், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியினை ஆசிரியர் வஞ்சிரவேல், ரமேஷ், சரவணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி படத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சுத்திக்கேணி கிராம அறங்காவலர் மற்றும் திருப்பணி குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெகதா வேல்முருகன் நன்றி உரையாற்றினார். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பால் பீர் அபிஷேகம் செய்தும் மேல தாளங்களுடன் நடனமாடி ரசிகர்கள் கொண்டாடினர். அஜித்குமார் படம் ரிலீஸ் ஆகின்றது என்றாலே அவரது ரசிகர்கள் தியேட்டரை திருவிழா கோலமாக மாற்றிவிடுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது நடிப்பில் விடாமுயற்சி படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. அந்த வகையில் புதுச்சேரியில் முதல் முறையாக அனைத்து திரையரங்குகளிலும் விடாமுயற்சி வெளியானது. சிறப்பு காட்சிகள் இல்லாத நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் காலை 10 மணிக்கு காட்சிகள் தொடங்கியது. காலையில் குவிந்த ரசிகர்கள் மேல தாளத்துடன் நடனமாடி பட்டாசுக்கள் வெடித்தும் மகிழ்ந்தனர். அஜித் பேனருக்கு மாலை அணிவித்தும் பால் பீர் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். மேலும் கடவுளே அஜித்தே என்றும் பத்மபூஷன் அஜித்தே என்றும் கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அஜித் பேனர் முன்பு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். அஜித் ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் தியேட்டர்கள் எல்லாம் திருவிழா போல காட்சி அளிக்கின்றன.
புதுச்சேரி ஹோட்டல் அதித்தி, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரி, இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் 9வது ஹோலிஸ்டிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் 2025 மாநாட்டில் WFL ஃபினான்ஷியல் சர்வீஸ் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர் நிறுவன தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான விளைதல சூழல், மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம் மற்றும் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். WFL ஃபினான்ஷியல் சர்வீஸின் நிறுவனர் திரு மணி அவர்கள் நிதி நலன், பணியாளர்களுக்கான மன அழுத்தமில்லா வாழ்க்கை, ஃபினான்ஷியல் வெல்னஸ், எம்ப்ளாயரிங் எம்ப்ளாயர்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் ஃபயர் லிவிங் என்ற தலைப்பில் உரையாற்றி பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களின் தேவையை வலியுறுத்தினார். மாநாட்டில் வணிக தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொழில் துறையினர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். AITUC, CITUC, INTUC, LPF, AICCTU, LLF, MLF, NDLF அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத, மக்கள் விரோத பட்ஜெட் நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பால் பீர் அபிஷேகம் செய்தும் மேல தாளங்களுடன் நடனமாடி ரசிகர்கள் கொண்டாடினர்.